ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. நேற்றுக்கு மத்தியான டைமில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த அப்டேட்ஸ் கிடச்சிருந்துச்சு. ஸோ நம்ம மகாநதி நேற்றுக்கே ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கங்க. பிகாஸ் லாஸ்ட் மந்த் வந்து அவ்வளோவா ஷெடியூல் வந்து அவங்க ஷூட் பண்ணலை. ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மலேசியா போகிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நடுவில் ஒரு சில லீவுகள் ஸோ இந்த மாதிரியே போயிடுச்சு. லாஸ்ட் ஷெடியூலில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க விஜய் டிவி ப்ரில்யூட் ஷோக்காக நம்ம ஸ்டார்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஷூட்டிங் அவங்களுக்கு ரொம்பவே கம்மியாக தான் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ மகாநதியை பொறுத்த வரைக்கும் இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் ரொம்ப தான் கம்மியாக தான் வச்சுருக்காங்க. ஸோ 1 வீக் அந்த மாதிரி தான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நமக்கே தெரியும். ஸோ சுட சுட நான் இன்றைக்கி எடுத்து நாளைக்கு அப்லோட் பண்ணுற மாதிரிலாம் சீன்ஸ்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஐ மீன் இன்றைக்கினா நேற்றுக்கு எடுத்துருப்பாங்க, நாளைக்கு எபிசோட்ஸ் வரும். அந்த மாதிரி வந்து இமீடியட்டாக சுட சுட நமக்கு வந்து அப்டேட்ஸ்லாம் வந்து நமக்கு டெலிகாஸ்ட் ஆகலாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இப்போ வரைக்கும் உங்ககிட்ட ஸ்டாக் கையில் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நேற்றுக்கே ஷூட்டிங் வந்து போயிருக்கு. அதுவும் நடு வீட்டில் நம்ம தாத்தா இருக்கார், விஜய் இருக்காங்க. எஸ்பெஷலி விஜய் இருக்கார், அதுதான் ரொம்ப ஸ்பெஷல். பிகாஸ் ஏன்னா அவர் வந்து ஊருக்கு போயிட்டாரு. ஸோ திரும்பவும் ஷூட்டிங்காக வந்திருக்காரு. அதை பற்றி நம்ம தனியாக அவருக்கான வீடியோ நம்ம ஷேர் பண்ணுவோம். சித்தி இருக்காங்க, சித்தப்பா இருக்காரு, பாட்டி இருக்காங்க. எல்லாருமே வந்தாலே கண்டிப்பாக ஒரு பெரிய சம்பவமாக தாங்க இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ட்ரூத் ரிவியல் ஆகிறதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்குது. அது இன்றைக்கி நமக்கு தெரிஞ்சிருச்சு. காவேரி வந்து ட்ரூத் ரிவியல் பண்ணிட்டாங்க இன்றைக்கி எபிசோட் பார்க்கும்போதே. அதுதான் வந்து இந்த ஒரு சீனுக்காக காரணமாக நமக்கு தெரியல. பிகாஸ் நேற்று இந்த சீன் வந்ததுமே எல்லாருமே கெஸ் பண்ணது ட்ரூத் ரிவியலாக இருக்கும் அப்படி மாதிரி எல்லாருமே கெஸ்ஸும் பண்ணியிருந்தாங்க. பட் வந்து விஜய் ரிவியல் பண்ண வரது நம்ம எல்லாருமே கெஸ் பண்ணியிருந்தோம். பட் அன்எக்ஸ்பெக்டட் காவேரி இருந்து ரிவியல் பண்ணது யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. பட் எனிவேஸ் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் நேற்றுக்கு வந்து இந்த ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி ஷூட்டிங் போதான் நமக்கு எந்த அப்டேட்டுமே கிடைச்சா கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி. கண்டிப்பாக வந்து நேற்றுலேருந்து ஷூட் இந்த மந்த்துக்கான நெக்ஸ்ட் மந்த்துக்கான ஷூட் இருந்து ஸ்டார்ட் ஆனதுனால பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. நேற்றுக்கு மட்டும் ஷூட்டிங் போகுதா இல்லை டெய்லியும் போக போகுதா அப்படின்னு அப்டேட் கிடைச்சும் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட ப்ரெடிக்ஷனை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.